பாஜக மிரட்டல், பணிந்து போவாரா விஜய்? தமிழ்நாட்டு தேர்தல் களம் முதலாளித்துவ கட்சிகளின் அதிகார போட்டியாக மட்டுமல்லாமல் பாசிச சக்திகளை நுழையவிடாமல் தடுக்கும் ஒரு கருத்தியல் களமாகவும் மாறியிருக்கிறது. தற்போது ஒன்றியத்தை ஆளும் கார்ப்பரேட் காவி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற துடிக்கிறது. ஆனால் புதிதாக களம் காணும் தவேக தலைவர் விஜயின் தனித்து போட்டி என்ற நிலைப்பாடு டெல்லி அதிகார வர்க்கத்தின் தூக்கத்தை கெடுத்துள்ளது. உளவுத்துறையின் சர்வே முடிவுகள் நகர்ப்புறங்களில் அதிமுக கூட்டணியை விட தவேக அதிக வாக்குகளை பெறும் என எச்சரித்ததால் பாசிச பாஜக தனது வழக்கமான மிரட்டல் அரசியலை தொடங்கியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்ப்போம். முதலாளித்துவ அரசமைப்பில் ஆளும் வர்க்கம் தனது எதிரிகளை ஒடுக்க அரசு எந்திரங்களை ஸ்டேட் அப்ராட்டஸ் எப்படி அப்பட்டமாக பயன்படுத்துகிறது என்பதற்கு விஜய் சந்திக்கும் நெருக்கடிகளே சாட்சி. கரூர் பொதுக்கூட்ட விவகாரத்தில் திமுகவிற்கு எதிரான நிலை எடுத்து பாஜக வலையில் தானாக மாட்டிக்கொண்டு சிபிஐ மை நுழைத்து விட்டதுதான் சமயம். இப்போது கூட்டணி பேரத்திற்காக ஒன்றிய அரசு சிபிஐயை ஏவி விடுவது, ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கி பொருளாதார ரீதியாக சுமார் 500 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி பணிய வைக்க நினைப்பது, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் மூலம் தனிப்பட்ட சர்ச்சைகளை கிளப்பி அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவது போன்றவைகளை நாம் கண்டோம். தங்களுக்கு அடிபணியாத அரசியல் சக்திகளை சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் தணிக்கை குழு மூலமாக ஒடுக்குவது பாசிசத்தின் அடிப்படை குணாம்சம். மறுபுறம் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது மாநில சுயாட்சி உரிமைகளை டெல்லியிடம் முற்றிலுமாக அடகு வைத்துவிட்டது. விஜயை மிரட்டி உள்ளே கொண்டுவர திட்டம் இருக்கிறது, அதுவரை தொகுதி பங்கீடு பற்றி பேச வேண்டாம் என அமித்ஷா உத்தரவிட்டதும் அதை ஏற்றுக்கொண்டு சேலத்தில் அமைதியாக முகாமிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு மாநில கட்சி ஒன்றிய ஆளும் வர்க்கத்தின் கைப்பாவையாக எப்படி சுருங்கி போகிறது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். இத்தனை அதிகார அடக்குமுறைகள் வந்தாலும் விஜய் பாஜகவின் வலையில் வீழாமல் அரசியல் தெளிவோடு இருப்பதை கவனிக்க முடிகிறது. காரணம் அவரது அரசியல் கொள்கை அல்ல. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மகாராஷ்டிராவிலும் பீகாரிலும் நடந்ததே தனக்கும் நடக்கும் என்பதை அவர் உணர்ந்தே இந்த முடிவிற்கு வருகிறார். சிறிய கட்சிகளை பயன்படுத்தி தங்களை வளர்த்து கொண்டு பின்னர் அதே கூட்டணி கட்சிகளை விழுங்கி ஏப்பம் விடுவதுதான் பாஜகவின் உத்தி. அதிமுக வீழ்ச்சியடையும் பட்சத்தில் அந்த வெற்றிடத்தை நிரப்பி திமுகவுக்கு நேரடி எதிர்க்கட்சியாக உருவெடுக்கலாம் என்ற அரசியல் வியூகத்தை விஜய் தரப்பு கையில் எடுத்துள்ளது. இது ஒரு முதலாளித்துவ தேர்தல் வியூகமாக இருந்தாலும் பாசிச பாஜகவின் பிடியில் சிக்காமல் இன்றைய தினம் வரை தனித்து நிற்பது என முடிவு செய்தது வரவேற்கத்தக்கது. ஒன்றிய அரசின் அத்தனை மிரட்டல்களையும் மீறி விஜய் இன்று முதல் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தொடங்கியுள்ளார். புதிய இளைஞர் படையுடன் அவர் களமிறங்குவது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய அதிர்வலையை ஏற்படுத்தும். எது எப்படியோ தோழர்களே, பாசிச சக்திகளோடு சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பது ஜனநாயகத்தின் மீதான சிறு நம்பிக்கையை அளிக்கிறது. காவி கார்ப்பரேட் பாசிசத்தை முறியடிக்க தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த காணொளி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.